ஸோ கடைசியாக நேற்று ஒன் பஞ்ச் மேனோட சீசன் 3யோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணானுங்க. 食った食った。ごちそうさまんとひひ。 அதில் எவ்வளோ பாசிட்டிவ் இருந்துச்சு ப்ரோ அப்படின்னு கேட்டால் ஏகப்பட்ட நெகட்டிவ் தான் இருந்துச்சு. என்ன ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஆமாம் சரி வீடியோலாம் பார்ப்பது என்னன்னு. ஸோ எனிவே இந்த வீடியோ நீ புதுசாக இருக்கீங்க அப்படின்னா வழக்கம் போல சொல்கிறதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படியே கமெண்ட் செக்ஷனில் தள்ளிங்க அப்படின்னா ஹைப்னு பட்டுருங்க. ஸோ அதை அப்படி கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் உங்களை மாதிரியே வந்து நிறைய பேருக்கு இந்த வீடியோ பகிரும். ஓகேவா? ஸோ சொல்லுறது நான் சுட்டு நினைக்கிறேன். அப்போ நான் வீடியோக்கு போகலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனிமேக்கே முக்கியமான அனிமேஷன் பற்றி பேசி ஆகணும். ஸோ ரியலாக சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் சீசன் செகண்ட் சீசனை விட தேர்ட் சீசனோட அனிமேஷன் நல்லாவே வளர்ந்துருக்குப்பா. ஸோ அதுவும் ஜினோஸ் எல்லாம் காட்டுவானுங்க. அவனெல்லாம் காட்டும் போது வந்து தேர்ட் சீசனில் வந்து கேரக்டரை வந்து அப்கிரேட் பண்ணி வச்சிருக்க நல்லா தெரியல. ஸோ தலைவர் பார்க்கவே கொஞ்சம் மாசாக இருக்காரு. அது உடம்புலுமே சரி அண்ட் சேம் டைமில் வந்து ஃபேஸ்லையுமே சரி. 現状まともに戦えるのは俺がいない間に好き勝手にやらせてくれた俺を。 ஸோ இதுக்கு அப்புறம் வந்து இந்த சீசனில் ஏன் என்னன்னே தெரியல. இதுக்கு வந்து 4 மாதம் முன்னாடி ட்ரெய்லர் வந்திருக்கும். அந்த ட்ரெய்லருமே சரி இந்த ட்ரெய்லருமே சரி சண்டே பற்றி எதுவுமே சொல்லலை. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பிளாக் கலர் ட்ரெய்லர் பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லை மயிரக்கடமை ட்ரெய்லர் பார்த்துருப்போம். அந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது அதிகமாக ஃபைட்ஸ் எல்லாம் காமிச்சிருப்பானுங்க. ஆனால் 2 ட்ரெய்லருமே வந்து விறுவிறுப்பாக பேச மாட்டாங்க காட்டுறாங்க தவிர சண்டையை பற்றி வந்து காட்டவும் மாட்டானுங்க. சண்டையை பற்றி வந்து அவ்வளோ டீப்பாக போகவும் மாட்டானுங்க. ஸோ நம்ம நினைக்கும் போது தான் வந்து அஃபிஷியல் சைட்லேருந்து சொல்லியிருந்தானுங்க 3வது சீசனை வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஸோ நீ நினைக்கிற மாதிரி வந்து 3வது சீசனை இருக்க போகிறது கிடையாது அப்படின்ற விஷயத்த சொல்லி வச்சிருந்தானுங்க. ஸோ அப்படி போது நம்ம நினைச்சோம் மேபி சஸ்பென்ஸ் பண்ணுறானுங்க. அதாவது சஸ்பென்ஸ் தானே, ஏதோ சஸ்பென்ஸ் கொடுக்கறதா இப்படி ஆத்தர் சொல்றாரு, அஃபிஷியல் பக்கம் இருந்து சொல்றாங்க அப்படின்னு நினைச்சோம். ஆனால் அந்த ட்ரெய்லரை பார்க்கும் போதே வந்து என்னடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா சுற்றி சுற்றி வந்து ஃபர்ஸ்ட் சீசன்ல செகண்ட் சீசன்ல பார்த்த கேரக்டரை திருப்பி காட்டுற மாதிரி தான் இருக்குது. மேபி வந்து ஸோ கிட்டத்தட்ட வந்து சீசன் 2 ரிலீஸ் பண்ணியே வந்து ஏகப்பட்ட வருஷங்கள் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கான ரீகேப் எபிசோட இருக்கிறது சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்புறேன். ஏன் ப்ரோ ரீகேப்னு சொல்றேன் அப்படின்னு கேட்டா, ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம டிமாஸ்டர் இன்ஃபினிட்டி கேசல் படம் வரும்போது வந்து ட்ரெய்லர் ரிவ்யூ போட்டிருப்போம். ஸோ டிமாஸ்டர் அஃபிஷியலே வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிருப்பானுங்க. அந்த ட்ரெய்லர்ல வர எல்லா சீனுமே வந்து ஃபர்ஸ்ட் 30 நிமிஷத்துலயே வந்துரும். எக்ஸ்பெக்ட் அகாசா சீன். ஸோ அதே மாதிரி தான் வந்து நம்ம ஒன் பஞ்ச் மேனும் பண்றாங்களா, அவனுக்கு பக்கம் அஃபிஷியலும் பண்றாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா வந்து அஃபிஷியல் பக்கமே வந்துருச்சு ஒன் பஞ்ச் மேனோட ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து ஒரு ரீகேப் எபிசோடா இருக்க போகுது அப்படின்னு. ஸோ அதே சேம் டைம்ல வந்து கேரக்டரே சுத்தி காமிச்சிட்டு இருக்கானுங்க. ஜீனோஸ்ல இருந்து எல்லா கேரக்டரும் சுத்தி காமிக்கிறதுனால ரீகேப் எபிசோட தான் வந்து கட் பண்ணி ட்ரெய்லரா ஆக்கி வச்சிருக்காங்களா அப்படின்னு தெரியல. ஸோ அந்த ஒரு விஷயங்கள் வந்து அனிமே வந்துட்டு அப்புறம் தான் என்ன கதை அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேவா? 好き勝手にやらせてくれたお礼を。今こそがヒーロー協会最大の正念場。ஸோ இன்னதான் வந்து பார்த்தாலே திருப்பி பார்க்க வச்சாருங்க அப்படின்னு சொன்னாலுமே புதுசா ஆளுங்களையும் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. புது வில்லனுங்களையும் பார்த்தோம். ஸோ அந்த விஷயத்தில் வந்து நம்ம ட்ரெய்லரை குறை சொல்லவே கூடாது. ஸோ ஒருத்தரோ 2 பேரும் கிடையாது, கிட்டத்தட்ட 4-5 பேரை காமிச்சானுங்க புது ஆளுங்களையே. ஸோ அது மாதிரி பார்க்கும்போதெல்லாம் தெரிஞ்சு போச்சு இதில் வந்து ஏகப்பட்ட வில்லனுங்க வர போறானுங்க அப்படின்னு. அண்ட் சேம் டைம்ல ஏகப்பட்ட ஹீரோஸுமே. பட் வந்து சீசன் 1 சீசன் 2ல இல்லாத ஸ்டோரி லைன் சீசன் 3ல ஸ்டோரி லைனா வருமா அப்படின்றது ஒரு டவுட்டாக தான் இருக்கு. ஸோ ஸ்டோரி லைனை பற்றி வந்து வர போற 12 எபிசோட்ல நமக்கு என்ன கதை அப்படின்றது தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ எனிவே வந்து ட்ரெய்லரை பொறுத்தவரையும் எந்த அளவுக்கு வந்து ஓல்டு கேரக்டர்ஸை காமிச்சாங்களோ அந்த அளவுக்கு வந்து நியூ கேரக்டர்ஸையும் காமிச்சாங்க அப்படின்ற விஷயத்தையும் ஒத்துக்கொண்டு தான் ஆகணும். 送り込まれてくる S 級ヒーローは手強いぞ。ஸோ அதுக்கப்புறம் வந்து டாய் சீன்ஸ் ஏதாவது வரும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். பிகாஸ் வந்து ப்ரொடக்ஷன் ஒன் பஞ்ச் மேனோட ப்ரொடக்ஷனோட வந்து டாய் ஒருத்தர் வந்து சேர்ந்திருக்காரு, டாயை மேக் பண்ண ஒருத்தர் வந்து சேர்ந்திருக்காரு அப்படின்ற மாதிரி நியூஸ்கள் இருந்துச்சு. ஸோ சீன்ஸ்ல டாய் ஏதாச்சும் வருதா அப்படின்னு பார்த்தா வருது. ஆமா ட்ரெய்லர்ல வந்து ட்ரெய்லர்லயே வந்து ஒரு சீனை வந்து ஒரு காமிச்சிருப்பானுங்க. பட் மேலுக்கு தான். ஸோ நம்ம அப்படி பார்க்கும்போது ஸ்டில் உள்ள இன்னும் இருக்கா அப்படின்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்ன உள்ளவே குமாரே ஏமா நானே டக்கு அந்த கருமத்தை யாரு பாப்பா இருந்தாலும் சொல்றேன். ஓகேவா? ஸோ ட்ரெய்லருக்கே இவருங்க அடி எடுத்து வச்சுட்டானுங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 12 எபிசோட்ல என்ன பண்ணி வச்சிருக்கானுங்க அப்படின்னு தெரியல. பட் வந்து ஃபீமேல் கேரக்டராக அதிகமாக காட்டாதனால வந்து மேபி எல்லாம் நல்லா நடக்கும் அப்படின்றத பார்க்குறேன். சண்டையை சொன்னேன், புரியுதா? ஸோ எனிவே வந்து ஒன் பஞ்ச் மேனில் இந்த ஒரு விஷயமும் இருக்குடா. ஸோ எனிவே ஸ்டோரியோட சேர்ந்து சண்டை போகிறது தான் பார்க்க நானுமே விரும்புகிறேன். சில வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு தான் வந்து ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3 இம்பாக்ட் பண்ணுது அப்படின்றது எல்லாமே. ஸோ கடைசியாக வந்து சோலோ ரெவலிங்கும் டிராகன் பால் டைமாவும் வந்து நம்ம இன்டர்நெட்டை ஓரளவுக்கு பிரேக் பண்ணிட்டு போனானுங்க. சாரி கிரன்ச் ரோல பிரேக் பண்ணிட்டு போனானுங்க. இதுக்கப்புறம் ஒன் பஞ்ச் மேன் தான் பிரேக் பண்ணுமா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 少年を助けて怪人協会をやっつけてくるよ。俺が ஸோ அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் வந்து காரோவை பத்தி பேசியே ஆகணும். பிகாஸ் வந்து இந்த சீசன் ஃபுல்லா வந்து மான்ஸ்டர் அசோசியேஷன் ஆர்க்கா தான் இருக்க போகுது. அதாவது கரு வந்து கடைசியா எடுத்துட்டு வருவானுங்களா, இல்ல கடைசியா எடுத்துட்டு வந்து சண்டை போட்டு பாதியில நிப்பாட்டுவானுங்களா, இல்ல கடைசியில வந்து சண்டை போடும்போது பாதியில முடிச்சிருவானுங்களா, இல்ல வந்து கரு அடிச்சு விட்டு சீசன் 4ல கம்பேக் கொடுப்பானா அப்படிலாம் சுத்தமா தெரியல. பட் வந்து இந்த சீசன் 3 ஃபுல்லா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபுல்லா வந்து மான்ஸ்டரை போட்டு சாவடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அம்ட்ட வில்லனெல்லாம் வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த ட்ரைலர்ல ஃபுல்லா வந்து சைட்டாமா காமிச்சதை விட கருவை வந்து அதிக தடவை காமிச்சிருப்பானுங்க. ஸோ இது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தா மேபி வந்து கருவோட ஃபேன் பேஸ் மேபி வந்து கருக்கும் நம்ம சைட்டாமாக்கும் நடக்கிற வந்து ஃபைட்டுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் காத்துட்டு இருக்காங்க. சைட்டாமா ஃபேன்ஸும் சரி, ஒன் பஞ்ச் மேன் ஃபேன்ஸுமே சரி. ஸோ ஃபேன் ஃபாலோவிங்கை பிடிக்கணும், எப்படியாச்சும் வந்து அவங்க லைனில் வலிச்சிட்டு வரணும் அப்படி அனாச்சாரம்லாம் தெரியல. கருவை போட்டு ஐ திங்க் தாக்கி இருந்தாங்க ட்ரைலரில். மேபி வந்து ஒரு 1.25 நிமிஷம் ட்ரைலர் அப்படின்னா அதில் வந்து கால்வாசியோ அரைவாசியோ வந்து கரு மட்டும் தான் வந்துட்டு இருக்கான். ஸோ அதுவுமே காமிச்ச சீன்ஸ் எல்லாமே வந்து கோபமாக இருக்கிற மாதிரியும் அப்படியே வந்து வெறியோடு இருக்கிற மாதிரி தான் காமிச்சு வச்சிருக்கானுங்க. ஸோ அதனாலே தெரிஞ்சு போச்சு நம்ம கருவை வந்து ஒரு அளவு பண்ண போறானுங்க அப்படின்னு. பட் வந்து என்னத்தான் நம்ம கருவை பற்றி ஊந்து பேசினாலுமே வந்து சீசன் 3ல வந்து கருவோட பெரிய இம்பாக்ட் இருக்க போகிறது கிடையாது. இது சுத்தியுமே வந்து மான்ஸ்டர் அசோசியேஷன் ஆர்க்கா தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இந்த கருவை காட்டுறது, அதுக்கப்புறம் வந்து கருவோட சண்டை போடுறதுக்கு இதெல்லாமே வந்து சீசன் 4க்கான ஒரு தொடக்கம் மட்டும்தான். நம்மளை வந்து அடுத்த பார்க்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சீசன் 3 கடைசியில் வந்து மேபி கருவும் சைட்டாமா வந்து அப்படி சண்டிக்கிற மாதிரியோ அச்சிக்கிற மாதிரியோ கடைசி அங்கே டிப்பாட சான்ஸ் இருக்குப்பா. ஸோ இந்த ட்ரெய்லரில் வந்து கரு வைட்டினதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா சீசன் 3 நீ பார்க்கணும், கரு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏமாந்து பார்ப்பியோ, இல்லை வந்து கருவை காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நினைச்சோட பார்க்க வீராங்களா அப்படின்னு தெரியல. பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டா சைட்டாமா கரு எல்லாமே வந்து 3rd சீசன் நடக்க போகிறது கிடையாது, 4th and 5th சீசன் நடக்க போகும். ஓகேவா? ஸோ அதுக்கான தொடக்கத்தை மட்டும் தான் போட போறானுங்க. நம்ம இந்த விஷயத்தை 4-5 மாசம் முன்னாடியே பேசிட்டோம், ரைட்டா? ஸோ அந்த விஷயத்தை உங்களுக்கு வந்து ரிமெம்பர் பண்றேன். ஸோ நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் கரு வந்துடும் சொல்லிட்டு இப்போ ஏமாந்துட்டு அதுக்கப்புறம் அனிமே பார்த்துட்டு 12 எபிசோட்னா எவ்வளோ கிட்டத்தட்ட 3 மாசமா 2.5 மாசம் என்ன ப்ரோ சண்டே வரல, ஒன் பஞ்ச் மேனை போட்டு அடி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து கத்தாதீங்கடா. ஓகேவா? ஸோ இந்த ட்ரெய்லரில் வந்து கரு வெயிட்னு வந்தது ஃபுல்லாவே வந்து ஒரு அளவுக்கு வந்து மக்களை பிடிக்கணும், ஃபேன் ஃபாலோவர்ஸ் உள்ள தூக்கின்னு வரணும் அப்படிதான் மட்டும்தான். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஒன் பஞ்சுக்கு வந்து கதாநாயகன் சைட்டாமா பற்றி பேசி ஆகணும். சைட்டாமாக்கு தான் நம்ம வந்து ஒன் பஞ்ச் மேனையே பார்க்குறோம். போன ட்ரெய்லர்லேயும் சரி, இந்த ட்ரெய்லர்லேயும் சரி, ஏதாவது சண்டை கிட்ட போடுவான், அப்படியே வெறித்தனமாக தான் காட்டுவானுங்க, சூப்பராக இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த சைட்டாமா பையனை வந்து அப்படியே சொல்கிறது ஒரு மாதிரி கூலாகவே காமிச்சுட்டு இருக்கானுங்கடா. சைட்டாமா எப்பயுமே வந்து கூலாக தான் இருப்பான், அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். ஆனாலுமே சரி பண்ணுவான், விறுவிறுப்பதாச்சும் பண்ணுவானுங்க, சூப்பராக இருக்கும் அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்லை வந்து அப்படி சொல்கிறத விட உட்காந்துனே இருக்கிறான், நடந்துனுங்கிறான். இன்னும் வந்து சைட்டாமா தூங்குறதா நான் பார்க்கல, அது கூட வந்து சீசன் 3ல பார்த்துருவோம் போல. ஸோ அந்த அளவுக்கு தான் இருக்குது. முக்கால்வாசி பார்த்தா மேபி இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே வந்து நம்ம சைட்டாமாக சண்டை இருக்கிறத விட அந்த ஒன் பஞ்ச் மேன்ல வர கேரக்டர்ஸ் தான் அதிகமான சைட் கோமாலாச்சி 5 minutes later. அதாங்க ஒன் பஞ்ச் மேன்ல வர ஹீரோவை விட ஒன் பஞ்ச் மேன்ல வர கேரக்டர்ஸோட ஃபைட் தான் அதிகமாக இருக்கும் போல, அந்த அளவு தான் இருக்கு. ஸோ இதுதான் ஒரு கொடுமை அப்படின்னு பார்த்தா நடுவில் சோலோ லிவிங் சடலாம் வாங்கி வச்சிருக்கானுங்க. நான் பாய் சொல்றேன் அப்படின்னு கேட்டா அதை நீங்களே பாருங்களா. ஸோ இந்த போட்டோலாம் பார்க்கும்போது உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்குமே வந்து சோலார் லிவிங் என்னடா சோலார் லிவிங் வந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா சோலார் லிவிங்கோட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம இந்த சிலையை பார்த்துருப்போம். ஸோ சோலார் லிவிங்கே வந்து ஓட்டிக்கிட்டு இருந்து ஆட்டையை போட்டானுங்க, அது வேற விஷயம். நான் சொன்னேன்னா சோலார் லிவிங் ஃபேன்ஸ் எல்லாம் ட்ரிகர் ஆயிடுவானுங்க. பட் இருந்தாலும் வந்து ஓட்டிக்கிட்டு இருந்து சோலார் லிவிங் ஆட்டையை போட்டானுங்க. இப்போ சோலார் லிவிங் கிட்ட இருந்து கரெக்டாக வந்து ஓபிஎம் வந்து ஆட்டையை போட்ட மாதிரி தான் இருக்கு. ஸோ இதுதான ஒரு கொடுமை அப்படின்னு பார்த்தா ஒரு சீனில் வந்து பெரு மாதிரியே இருக்கு. இது அச்சஸ்ல பெரு மாதிரி இல்லை, ஆனாலுமே வந்து சோலார் லிவிங் சிலையை பார்த்துட்டோமோ அந்த சிலையை பார்த்துட்டு டேரக்டாக இதை பார்க்கும்போது பொட்டு வந்து பெரு நாம தான் வருது. ஸோ இது மாதிரி வந்து சோலார் விலுங்கு அதுக்கப்புறம் வந்து மையர் அகாடமியாவோட டீச்சரோட மாதிரி தான் இருக்கு. ஸோ ஸ்டில் வந்து சம் அனிமேல இருந்து ரைட்டாக காப்பி வச்ச மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கு. ட்ரெய்லர்லயே அந்த ஃபீலிங் இருக்கு அப்படின்னும் போது நம்ம அனிமையாக பார்க்கும்போது எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்து ஆகணும், ரைட்டா? ஸோ எனிவே வந்து இதுவோ வந்து சோலார் விங் மாதிரி இருக்குமானா தெரியல. இந்த அனிமே சோலார் விங் கூட பெட்டராக தான் இருக்கும், அது வேற விஷயம். அந்த சிலைக்குன்னு சில தன்மைகள் இருக்கும்ல, ஸோ அது மாதிரி தன்மைகள் எப்படி இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் நான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேவா? ஸோ கைஸ் இந்த ஃபுல் ட்ரெய்லருமே வந்து நான் இன்ஸ்டால ஸ்டோரியாக போட்டு வைக்கிறேன். மேபி அங்கே முதல்ல ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இல்லை அவ்வளோ கஷ்டம் வேணாம், அப்படியே யூடியூப்லேயே வந்து ஓபிஎம் நியூ ட்ரெய்லர் அப்படின்னு போட்டால் வந்துடுது. ஸோ மேபி யாரும் முடியல அப்படின்னு ட்ரெய்லர் போட்டு வைக்கிறேன். ஓகேவா? ஸோ இனி வந்து ட்ரெய்லரை பார்க்கும்போது இந்த ஆர்க்கை படிக்கும் போதுமே வந்து மேபி வந்து 3rd சீசனில் அதிகமான சண்டைகள் இருக்க போது கிடையாது. சண்டைகள் இருக்கும், பட் வந்து மெயினான சண்டைகள் இருக்க போது கிடையாது. முழுக்க வந்து 4th சீசன் எடுத்துட்டு போகணும் அப்படின்றனால தான் வந்து 3rd சீசன் எடுத்த மாதிரி வச்சிருக்காங்க. இதுதான் வந்து அஃபிஷியல் பக்கமாக சொல்லியிருந்தாங்க. 3rd சீசன் மேலே யாரும் வந்து அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்க அப்படின்னு. ஸோ எனிவே கைஸ் என் கருத்தை நான் சொல்லிட்டேன். உங்கள் கருத்தை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்க, நானும் கருத்தை படிச்சும் பார்க்குறேன். ஸோ அதுவும் மீறி நிறைய பேர் வந்து ட்ரெய்லரை பார்த்துட்டு வந்துட்டு கமெண்ட்டில் உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ ஐ திங்க் அதை படிக்கிறது ஈஸியாக இருக்கும். அடுத்த வீடியோ மேபி வந்து நம்ம ட்ரெய்லர் இம்பாக்ட் ட்ரெய்லர் ப்ரோக் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடலாம். ஓகேவா? ஸோ எனிவே கைஸ் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் நான் உடகர்ஸ் கடை சத்தலாமா? எதுவே
உனக்குத்தானே புத்தி நல்லா வாழ ஊரை மெச்சு ஒன்ன பத்தி இந்த புண்டைக்கு தான்